ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எனக்கு இந்த வாரத்தில் நான் வாங்கின என்னோடய காய்கறிகளை உங்கள்கிட்ட நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு காட்ட போகிறேன். அந்த வாங்கின காய்கறி மூலமாக நான் எவ்வளோ மணி சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன்றதே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்த வார காய்கறி இதுதான். எப்போதுமே நானும் கூட போவேன் காய்கறி வாங்குறதுக்கு. இந்த வாரம் என்னோடய வீட்டுக்காரர் தான் மட்டும்தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா சன்வி அந்த டைம் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, அதனால் நான் போக முடியலை, அவர் மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்தார். அதனால் வீட்டில் எப்போதும் காய்கறி வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்குது இல்லைங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்குவேன். அதில் இன்றைக்கி லிஸ்ட் எடுத்ததில் இந்த காய்கறி மட்டும் எழுதி கொடுத்து விட்டேன். அதே அவர் வாங்கிட்டு வந்துட்டார். நாங்கள் ஊருக்கு போயிருந்ததுனால அங்கே அத்தை எங்களுக்கு சின்ன வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இதெல்லாம் ஊருக்கு போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற காயெல்லாம் கொஞ்சம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதனால் அதெல்லாம் மட்டும் இதில் எழுதலை. பெரிய வெங்காயம் ஆல்ரெடி வாங்கினது வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் நான் அதுவும் எழுதி விடலை. தக்காளி மட்டும் 1 கிலோ எழுதி விட்டுருந்தேன். ஏன்னா அது நம்ம தக்காளி சட்னி, குழம்பு அதுக்கு கொஞ்சம் யூசேஜ் அதிகமாக இருக்கும். அதனால் 1 கிலோ எழுதி விட்டுருக்கேன். அடுத்த வாரம் வாங்குறப்ப மீதி இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாம், இல்லை பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கலாம். அதனால் நான் 1 கிலோ எழுதியிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் எழுதி விட்டுருந்தேன், வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் புடலங்காய் 2 புடலங்காய், கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ வாங்கியிருக்காரு. முட்டைக்கோஸ் 1/2 கிலோ வாங்கியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் ஒரு 150 கிராம் வாங்கியிருக்காரு. சாம்பார் சன்விக்கு அது யூஸ் ஆகும் அதனால். அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் 1 தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் பீன்ஸு, கோவக்காய் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். கோவக்காய் சன்விக்கு ரொம்ப பிடிக்கும், பீன்ஸும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே சன்விக்கு கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிட்டேன். அப்புறம் என்ன நீங்கள் ஒரு வாரத்துக்கு இவ்வளோ தான் காய்கறி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கூட கேட்பீங்க. ஒரு வாரத்துக்கு காய்கறி மட்டுமே நம்ம சாப்பிட போகிறது இல்லைல்ல. இடையில சுண்டல் குழம்பு வைப்போம், சுண்டல் குருமா வைப்போம், பாசிப்பயிறு கடைவோம், அப்புறம் தட்டைப்பயிறு, கொள்ளு துவையல், அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சிறுதானியமும் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் நான் சேர்த்துக்குவேன். அதனால் காய்கறியோட அளவு கொஞ்சம் குறையும். நமக்கு அதையும் கொஞ்சம் சாப்பிட்டது மாதிரி இருக்கும், இல்லைன்னா காயே சாப்பிட்டது மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரியும் பண்ணிக்குவேன். இந்த வாரம் இந்த காய்கறி வாங்கியிருக்கேன்னா அடுத்த வாரம் இதில் வாங்காத காய்கறிகள் அந்த அடுத்த வாரம் எழுதிவிட்டு அதை வாங்கிக்குவேன். ஏன்னா நம்ம சாப்பிட்ட காயவே திரும்ப திரும்ப சாப்பிட்டா நமக்கும் போர் அடிச்சிடும். அப்புறம் எல்லா விதமான காய்கறியில் உள்ள சத்தும் நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால இந்த வாரம் வாங்கின காய் அடுத்த வாரம் வாங்க மாட்டேன். இந்த வாரம் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அடுத்த வாரமும் என்னெல்லாம் காய் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த காய்கறிலாம் பேக் பண்ணுறது நான் வெஜிடபிள் ஃப்ரோசன் பேக் தான் யூஸ் பண்ணுவேன். அதில் எல்லா காய்கறிகளையும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். நீங்கள்லாம் எப்படி பேக் பண்ணுவீங்க, எப்படிலாம் பத்திரமா வச்சுப்பீங்க காய் கெட்டு போகாத மாதிரி அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி தான் பேக்கில் யூஸ் பண்ணுவேன். இது என்னோடய அக்கா ஊர்லேருந்து வந்தப்போ இந்த பேக்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. அதை கொஞ்சம் பத்திரம் பண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம், ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு மாதிரி அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம நாட்டு காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணுங்க. ஒரே இங்கிலீஷ் காய்கறிகளையே சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்றது தான் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதனால் நம்மளும் நாட்டு காய்கறிகளை சேர்க்க சேர்க்க குழந்தைங்களும் அதை பழகிப்பாங்க. எங்களோட சன்விக்கு நான் நாட்டு காய்கறிகள் எல்லாமே கொடுத்து பழக்கியிருக்கேன். பரங்கிக்காய், சொரக்காய், கொத்தவரங்காய், எவ்வளோ நாட்டு காய்கறிகள் எல்லாமே சன்வி சாப்பிடுவாங்க. அதிக அளவில் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீசனில் வரும் பார்த்திங்களா காய்கறி, அதெல்லாம் கொஞ்சம் விலை மலிவாக கொஞ்சம் கிடைக்கும். அந்த மாதிரி காய்கறிகளையும் பார்த்து நான் வாங்கிப்பேன். எப்போதுமே நம்ம நாட்டு காய்கறிலாம் கொஞ்சம் விலை கம்மியாகவே கிடைக்கும் பாருங்கள். பைத்தங்காய், பரங்கிக்காய், வெண்பூசணி, பூசணிக்காய், சொரக்காய் இதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். அதனால் அது மாதிரி காய்கள் நான் நிறைய எடுத்துவேன். இங்கிலீஷ் காய்களும் சாப்பிடுவோம், ஆனால் அதிக அளவில் நாட்டு காய்கள் தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுதான் அதிகம் வாங்கிக்கிறோம். இந்த வாரம் இது வாங்கியிருக்கேன். நாட்டு காய்கறியில் எவ்வளோ விலை மலிவான காய்கறிகள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். வாழைப்பூ அதிக அளவில் இருக்காது, அதிகபட்சம் 10 ரூபா,
15 ரூபா. அதுக்கு மேலே விலை விற்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரண்டை இருக்குது பார்த்திங்களா, பிரண்டை சட்னி சூப்பராக இருக்கும். அது வந்து குளுக்கோசமின் அதிகமாக உள்ளதால் ஜாயின்ட் பெயினுக்கு போன் க்ரோத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். அதனால் பிரண்டையும் நான் அடிக்கடி எடுத்துக்குவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுண்டக்காய்லாம் விலை கம்மியாக கிடைக்கும். அப்புறமா அந்த கருவேப்பிலை சட்னி அரைச்சிக்கலாம். அது மாதிரி நிறைய இது இருக்குது, விலை கம்மியான காய்கறிகள் நிறைய இருக்குது. முருங்கைக்காய் இருக்குது. அது மாதிரி இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து இடையில வந்து கொத்தமல்லி புதினா வாங்கியிருக்கேன். இடையில சட்னியை அரைச்சிக்கலாம். அப்படி இல்லையா, ஒரு நாள் கொத்தமல்லி சாதம் புதினா சாதம் அப்படின்னு பண்ணோம்னா அதில் ஒரு 2 நாள் ஓடிடும் பார்த்துக்கோங்க. அதனால் அதுவும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். குடமிளகா 2 வாங்கியிருக்கேன், சப்ஜி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து குடமிளகா ஆம்லேட் போட்டுக்கலான்னு அது 2 வாங்கினேன். இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். இப்படி தான் நான் பேக் பண்ணுவேன். நீங்களாம் எப்படி பேக் பண்ணுவீங்க, இல்லை இப்படி பேக் பண்ணுறது எப்படி நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இது போதும் இந்த வாரத்துக்கு. குருமாவும் வச்சுக்கலாம், பொரியல் பண்ணிக்கலாம் சன்வைக்கு. அதனால் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படியே தக்காளியும் எடுத்து வச்சுக்கலாம். நான் தக்காளி வந்து பேக் பண்ணி வைக்க மாட்டேன், ஒரு ட்ரேயில் தான் எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா அடிக்கடி எடுப்போம் இப்படியும். அதனால் கவரில் போடாமல் இது மாதிரி ட்ரேயில் தான் ஓப்பனாக வச்சுக்குவேன். அதிக அளவு கெட்டு போகாது, நல்லாவே தான் இருக்கும், பத்திரமா தான் இருக்கும். அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே கையோடு வந்து கொத்தமல்லி புதினாவையும் கட் பண்ணி வச்சிட்டோம்னா இல்லைன்னா அப்படியே கிடந்து காஞ்ச மாதிரி ஆயிரும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்து பாக்ஸில் போட்டு அதையும் தனித்தனியாக அடைச்சி வச்சுக்குவேன். அப்போ தான் டக்குன்னு நம்ம எடுத்து ஒரு வேலை முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதையே அப்படியே எல்லாம் கிள்ளி எடுத்துக்கலாம். இந்த வார காய்கறிகள் வந்து நான் வந்து 300 ரூபா தான் ஒதுக்கியிருந்தேன் இந்த வாரத்துக்கு. இதில் வாங்கினது போக மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். ஒரு சில டைம் ஒரு வாரம் கம்மி பண்ண முடியும், ஒரு சில வாரம் அதையும் தாண்டிடும் செலவு. சன்விக்கு ஆப்பிள் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறப்ப கொஞ்சம் அதிகமாகிடும். ஏற்கனவே பாப்பாவுக்கு வாங்கின ஆப்பிள்லாம் வீட்டில் இருந்துச்சு, அதனால் அதை வாங்கலை. அதனால் 300 ரூபா மட்டும் ஒதுக்கியிருந்தேன். அதில் வந்து எவ்வளோ மீதமாகிருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுறதுலேயும் வந்து ஒரு செலவு வந்து கொஞ்சம் சிக்கனமாக பண்ணோம்னா அதிலே ஒரு மணி சேவிங்ஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு மிடில் கிளாஸாக உள்ள என்னோடய ஃபேமிலியில் நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் நினைக்கலாம், என்ன சாப்பிட்ற விஷயத்தில் போய் இவ்வளோ சிக்கனமா, அதெல்லாம் நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இது மாதிரி சாப்பிட்றதுலேயுமே எங்களுக்கு வந்து எல்லா விதமான காய்கறியும் நான் மாற்றி வாங்குறதுனால ஓரளவு கொஞ்சம் அதில் இம்யூனிட்டி கொஞ்சம் கிடைக்கும். ஆன்டி ஆக்சிடெண்ட்டு அதில் இருக்கிற காய் நிறைய இருக்குது. அது மாதிரி பார்த்து வாங்கி அது மாதிரி தான் வாங்கி நான் சாப்பிடுவோம். இப்போ உள்ள பொருளாதாரம் எப்படி போயிட்டுருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்துலேயுமே விலைவாசி அதிகமாக போயிட்டுருக்கு. அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் சிக்கனமாக ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் மிடில் கிளாஸாக உள்ளவங்களாலையும் கண்டிப்பாக பணம் மிச்சம் பண்ண முடியும், சேமிக்க முடியும். நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம குழந்தைங்களும் அதே விஷயங்களை கற்றுக்குவாங்க. அதிகம் செலவு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுல அவங்களும் கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கங்கள் அவங்களுக்குள்ளேயும் வளரும். அதனால் அப்படியே எல்லாம் கிள்ளி எடுத்தாச்சு. கொத்தமல்லி கிள்ளி எடுத்துட்டேன். அப்படியே வந்து புதினாவையும் இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் பாக்ஸில் போட்டு முடிச்சுட்டு பில்லுலாம் எவ்வளோ வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு பில்லு பார்க்குறேன். இவ்வளோ காய் தான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், 300 ரூபா கொடுத்ததில் எவ்வளோ அமௌண்ட் சேவ் ஆகிருக்குன்னு. 300 ரூபாயில் 265 ரூபா செலவாயிருக்கு. 35 ரூபா சேவ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வாரம் வாங்குகிற காய்கறியில் மீதமான காசெல்லாம் நான் வந்து ஒரு பர்ஸில் போட்டு வச்சுருப்பேன். ஒரு மாதம் வாங்கின காய்கறியில் எவ்வளோ மணி நான் சேவிங்ஸ் பண்ணுறேன்னு மாத கடைசியில் அது ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.